பலிபீடம் உடஞ்சி கிடக்கு. தேவன் என்ன செய்யறாரு, இவருக்கு சொல்லி கொடுக்குறாரு, பலிபீடத்தை செப்பனி பலி செலுத்த. அப்ப அக்னி கண்டிப்பா இறங்கும். கத்திரே தெய்வம் கத்திரே தெய்வம் சொல்லி ஜனங்கள் என்ன பண்ணாங்களா, ஆர்ப்பரிச்சா. நம்முடைய குடும்ப பலிபீடங்கள் அது செப்பனிடப்பட்டா மட்டும்தான் தேவனுடைய வல்லம் என்ன செய்யும், விளங்கும். நீங்க உங்க வாழ்க்கையில இன்னும் நம்ம வாழ்க்கையில இருந்து அவனுடைய கிரியை நடைபெற மாட்டுது, நம்ம ஜோமுடெல்லாம் கேட்க மாட்டோம் அப்படின்னா பலிபீடத்தை என்ன பண்ணுங்க, சரி செய்யுங்க. அது எப்படி சரி செய்யணும், ஏற்கனவே தேவன் எப்படி ஒரு பலியோட இருக்குன்னு சொன்னாரோ அதே மாதிரி ரீக்ரியேஷன் பண்ணா, திருப்பி பண்ணுனா சரியா போயிடும். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு செங்கலுக்கு உயிர் இருக்கா, ஆனா நிறைய செங்கலை கூட்டி 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 ஒரு வீடா மாத்திட்டா உயிராயிருதா? தனியா இருக்கிற செங்கலுக்கு உயிர் இல்ல. அத செங்கலுக்குள்ள ஒண்ணுமேல அடிக்கும்போது மாளிகை கட்டலாம், வீடு கட்டலாம், கோபுரம் கட்டலாம், எண்ணம் கட்டலாம். அதே போலதான் குடும்பத்துல பாத்தீங்கன்னா தனித்தனியா இருந்துட்டு அங்க தேவனுடைய பிள்ளைங்க தேவனுடைய வல்லம் எங்க மேல உலகம் சொன்னா இல்ல, அது என்ன தெரியுமா, பொய். அது அப்ப நம்மளுடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லா பலிபீடங்களும் நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கு, சரி பண்ணணும். சரி பண்ணாம நம்ம அழுது புரண்டு என்னதான் ஜெபம் பண்ணாலும் சரிப்பட்டு வராது. அப்ப நம்ம என்ன செய்யணும், ஃபர்ஸ்ட் அந்த குடும்ப உறவுகளுக்குள்ள நம்ம என்ன செய்யணும், ஒவ்வொரு காரியத்தையும் சரி பண்ணணும். தேவன் குடும்பம் எப்படி இருக்கணும்னு நினைச்சாரோ அந்த மாதிரி நம்ம குடும்பம் மாறும்.